லோக்கினா ஃபேன்ஸ் அழுக ஒண்ணு வேணாம். ஓகே, ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்க்கு கேரளாக்கு கிளம்பின நம்ம வாழ்த்துக்கள் காந்த வழக்கம் போல ஏர்போர்ட் வாசல்ல வச்சு விசாரிச்சதுல லோக்கினா ஃபேன்ஸ் தலையில குண்ட தூக்கி போட்டுட்டாரு. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? என்னாச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம லோக்கினா கமல் சாரையும் ரஜினி சாரையும் மீட் பண்றதுக்கு RKFI ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போனாரு. நீயும் போனியா? ஆபரேஷன் சக்சஸ் தானே? குத்திடுவேன். போயிட்டு வந்ததும் கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை லோக்கினா டைரக்ட் பண்ண போறாருன்னு ஒரு பொருளை கிளம்பிச்சு. நிஜமா இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த 2 ஜாம்பவங்களையும் வச்சு டைரக்ட் பண்ற அளவுக்கான பொட்டன்ஷியல் நம்ம லோக்கினாக்கு மட்டும்தான் இருக்கு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆனா நிஜமா நான் போன இந்த அப்டேட்லயே சொன்னதுதான், இப்படி ஒரு 2 ஆக்டர்ஸோட படம் வருதுன்னா எனக்கு மல்டி ஸ்டார் சப்போர்ட் 2 பேருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் பத்தாம நடிக்க டைம் இல்லாம அடிதடியோட போகாமன்னு ஒரு அழகான படமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. வேணா சார், உங்க கால்ல விழுவறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை பார்த்து 3 பேர் செத்து போயிருக்காங்க சார். அப்படி பாக்குறப்போ லோக்கினா இதுக்கு செட் ஆக மாட்டாரு. எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. அதேதான் இப்பவும் நடந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து படம் நடிக்கிறது உறுதி. ஆனா இன்னும் டைரக்டரையும் கதையையும் சூஸ் பண்ணலன்னு சொல்லி போட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. ஆனா அதை விட பயங்கரமா பரவற வதந்தி என்னன்னா, LIKவும் டியூடும் முடிச்ச கையோட நம்ம பிரதீப் ரங்கநாதன் இவங்களை வச்சு படம் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அவர் எடுத்தாருன்னா அது கண்டிப்பா எல்லாரோட ட்ரீம் ப்ராஜெக்டான ஜாயிண்ட் ஜெகதீசனா தான் இருக்கும். அவன சொல்லி நிறுத்துங்களேடா. சரி, ஓகே, இவங்க 2 பேரும் படம் நடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எந்த மாதிரி படமா அது வரணும் அண்ட் எந்த டைரக்டர் எடுத்தா சரிப்பட்டு வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை.